இங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது சார் சொன்னாங்க, ஏன் கையை கட்டிக்கிறீங்க, கையை கீழே போடுங்கன்னாங்க. அது தானாக கட்டிக்குதுங்க, நான் என்ன பண்ண முடியும். அதுதான் உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கும் மரியாதை. இது வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நிறையா சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கேன். ஆனால் எப்போ உங்கள் கையால் சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறனோ அப்போ தான் அது எனக்கு நிறைவடையும். அப்போ தான் அதுக்கான அர்த்தம் கம்ப்ளீட் ஆகும். உங்களை வாழ்த்த வயதில்லை. உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் அனுபவங்களால் நாங்கள் இன்னும் பேர் வாங்கிட்டு இருக்கோம் நிறையா இடத்துக்கு போய். அதில் ரொம்ப அந்த வகையில் ரொம்ப பாக்கியசாலிகள் நாங்கள். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. கமல் சார் பற்றி எனக்கு வயசு இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனா எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பர்சனல் பிரச்சனைனா நான் முதல்ல நிற்க போகிற இடம் அவரோட வீடு தான். எனக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். சார் ஒரு நடிகராக நிறைய சாதிச்சிட்டாரு. நான் ஸ்ருதிக்கும் இந்த விஷயம் சொன்னேன், சாருக்கும் சொல்கிறேன். இங்கே இருக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. சார் வேற எங்கேயோ இருக்கணும், ஸ்ருதியும் வேற எங்கேயோ இருக்கணும் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. இந்த ட்ரெய்லர், அவருடைய இந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுது, தலைவன் இருக்கின்றான். தேங்க்யூ. Firstly, thank you Kamal sir for a world class opportunity for the second time. And ஒரு வாட்டி அவர் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். And I had the opportunity to do it twice. And actually விஷால் என்ன சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் கமல் சார் பற்றி, பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் ஐவ் எவர் ஒர்க்ட் வித். அண்ட் கரெக்டாக சொன்னார், ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தால் I think we'll all be outside his house. He's one of those people. And thank you Rajesh for being a great support and a good friend during the making. ஒரு நாள் சிம்பு இது நம்மால் ஷூட்டிங்கில் கூட சிம்பு லேட்டாக வரும்போது நான் சொன்னேன், எனர்ஜி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை ஜி, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கு ஜி அப்படின்னு. அப்போ கூட தான் சொன்னேன், சார் கமல் சாரை காட்டிலுமா ஜி நடிச்சிட்டிங்க அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன ஜி நீங்கள் போய் அவர் மனுஷனா என்ன அவரோட கம்பேர் பண்ணுறீங்க, நம்மலாம் சராசரி மனிதன், அவர் அதை தாண்டி மச்சி. அவர் ஒரு வாலி மாதிரி என்ன கேரக்டர் நடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கேரக்டர் அவருக்குள்ளே உக்காந்துக்கும், அந்த கேரக்டரையே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட மனிதரோடலாம் என்னை தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கும் ஒரு எனர்ஜியாக ஒரு யூத் ஹீரோக்கள் பண்ணுற அளவுக்கு 4 படம் பண்ணுறது உண்மையிலே பயங்கர கமல் சாரை மட்டும்தான் முடியும். அப்பா எக்ஸ்பிளைன் டு யூ, பட் இட்ஸ் சவுண்டிங் ஸோ வண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், all the wonderful actors. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் to see everybody's performances. And as always, Appa, love you and so proud of you.